ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஷிரடியில் இருந்து வாரத்தின் தொடக்க நாளிலேயே வந்துள்ளேன் என்றால் நீ எத்தனை மன கஷ்டத்திற்கு ஆளாகி உள்ளாய் என்பதை நான் நன்கு அறிவேன். கையிலோ பணமேதும் இல்லை, கடனோ நிறைய உள்ளது. சூழ்நிலையை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்றாலும் மற்றொரு சமயத்தில் வேறொரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது உன் மனமானது குழம்பி இதையெல்லாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்று பயத்தில் பித்து பிடித்தவன் போல் யாரிடமும் எதுவும் பேசாமல் தனியாக அழுகிறாய். நான் சொல்வது சரிதானே? இந்த கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கப் போவது எல்லாம் இன்னும் சில நாட்கள் வரைதான் என்று சொன்னால் நம்புவாயா பிள்ளையே? ஆம், நீ நம்பித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இதுவரை சந்தோஷம் என்பதையே சிறு வயது முதற்கொண்டு நீ பார்த்ததே இல்லை. இது உன்னை சுற்றி இருப்பவருக்கு துளி கூட தெரியாது. ஏனென்றால் என் முன்பு மட்டும்தானே அனைத்தையும் சொல்லி அழுது தீர்த்து விடுவாய். இன்றும் அவர்கள் என்னமோ உனக்கு எல்லாமே எளிதில் கிடைத்து விட்டதாக உன்மேல் இன்றும் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். இவர்களை நினைத்து நீ கண்கலங்க வேண்டாம் பிள்ளை. இவர்களுக்கு எல்லாம் எப்படி, எப்பொழுது, எங்கே பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். முன்பெல்லாம் இப்படி உன்னை பார்த்து கேளிக்கையாகவும் பொறாமையாகவும் பேசுவதை கேட்டுவிட்டு பெரிதாக உன் மனதுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாய். மாறாக ஏதோ விளையாட்டாக பேசுகிறார்கள் என்று நீயும் சிரித்துவிட்டு நகர்ந்து விடுவாய் அந்த இடத்தை விட்டு. அதுதான் உன்னை இந்த நிலைக்கு இன்று கிழக்கி உள்ளது என்பதை புரிந்து கொண்டாயா? நீதான் வெகுளியான பிள்ளையாயிற்றே. கள்ளம் கபடம் இல்லாத உன்னை இவர்கள் புரிந்து கொள்ளாதது கண்டு மனம் வெதும்ப வேண்டாம். இவர்களுக்கெல்லாம் காலம் சரியான பாடம் கற்றுத்தந்தே சாயப்பா. யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தண்டனை கொடுங்கள், கொடுக்காமலும் இருங்கள். ஆனால் என் குடும்பம் தானே இதில் மாட்டிக்கொண்டு இனி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்பா என்று என்னை நீ பார்த்து கதறி அழுவது எனக்கு கேட்காமல் எப்படி பிள்ளையே இருக்க முடியும்? நான் தான் உன்னுடனேயே இருக்கின்றேனே. உனக்கு மட்டும் அல்லாது உன் மொத்த குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வளையமாய் நான் தான் உள்ளேன் அம்மா. பின்பு எதற்காக வீணாக இந்த பொய்யான மனிதர்களுக்காக கண்ணீர் சிந்துகின்றாய்? இன்றிரவு நீ உறங்கும்போது நான் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், துரதிர்ஷ்டம், நோய் மற்றும் அகால மரணம் போன்ற 4 விஷயங்களை நீக்குவேன். நாளை என் ஆலயத்திற்கு வந்துவிட்டு போ. அங்கே நீ நிச்சயம் உணர்வாய். இந்த 4 விஷயங்களும் இத்தனை நாட்களாக உன் வாழ்வையே புரட்டி போட்டு கொண்டிருந்ததை இன்று வெளியேறிவிட்டதை நீ நாளை என் ஆலயத்தில் உணர்வாய் அம்மா. நீ நிச்சயம் இந்த 4 விஷயங்களை நான் எடுத்து விட்டதை உணரத்தான் போகிறாய். கண்களில் எந்நேரமும் நீர் தேக்கத்துடன் இருந்த நீ அது முதற்கொண்டு முகத்தினில் தெளிவு பிறக்கும். நீ செய்து கொண்டிருக்கும் செயலில் இனி தெளிவான மனநிலையில் செய்து வெற்றி அடைவாய். இனி வரும் நாட்கள் உன் செயலுக்கு மகுடம் சூட்டப்படும். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன் குடும்பத்தில் உள்ள மற்றவர் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்பவரை நான் பார்த்துள்ளேன். நாம் தான் கஷ்டப்பட்டு விட்டோம். தன் குடும்பத்தில் உள்ள மற்றவராவது சந்தோஷமுடன் தான் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து போகட்டும் என்று சொல்பவரையும் நான் பார்த்துள்ளேன். ஆனால் தான் கஷ்டப்பட்டோம் அல்லவா? தன் இல்லத்தில் உள்ளவரும் அந்த கஷ்டங்களை உணர வேண்டும் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் தான் அனுபவித்தது போல் இவர்களும் அனைத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அகங்காரத்துடன் சொல்பவர்களை, அதுவும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களை தான் சொல்கிறேன். இது காலத்தின் கட்டாயம் அம்மா. இன்று இந்த நிலைக்கு இவர்களின் முன் இப்படி நீ
அனுபவித்து அழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. ஒருவேளை நீ கேட்ட அனைத்து விஷயங்களையும் நான் அன்றே கொடுத்திருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தாயா? ஆம், என்ன நடந்திருக்கும்? இன்றும் இந்த போலி மனிதர்களின் குணம் என்ன என்பதை புரிந்திருக்காமல் உன்னிடம் உள்ள அனைத்து பணத்தையும் நகைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் அழுது கொண்டு என் ஆலயத்திற்கு வந்து அழுவாய். நான் சொல்வது சரிதானே? இதற்காகத்தான், இந்த நாளுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். இனி என்ன? இனி இங்கு நீ சொல்வதுதான் எல்லாமே. ஆம் பிள்ளையே, இனிதான் உனது கை மீண்டும் ஓங்க போகின்றது. அன்று புரிந்து கொள்வார்கள் இந்த போலி உறவுகள். உன் பின்னால் யாருமே இல்லை என்று முகத்தை திருப்பிக் கொண்டு நீ பணம் வேண்டும் என்று அழுது கேட்டபோது கூட முகம் திருப்பிக் கொண்டார்கள் அல்லவா? அதுவும் சிரித்து கொண்டே. இன்று தெரிந்து கொள்வார்கள் உன் பின்னால் நான் இருப்பதை. தன் தவறுக்கு வருந்தி நிற்பார்கள் உன் முன்பு அன்று. நீ எதற்கும் கலங்க வேண்டாம். இனி நீ நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி அடையப் போகிறது. இதற்காகத்தான் இந்த இத்தனை போலி உறவுகளையும் தள்ளி வைத்துள்ளேன். ஏனென்றால் இவர்கள் தரும் எதிர்மறை ஆற்றலானது உன்னை மேன்மேலும் வளர விடாமல் உன் செயல்கள் அனைத்தையும் தாமதமும் படுத்துகின்றது. மேலும் வரவு என்னவோ 8 செலவு என்னமோ 10 இருக்கிறது. உன் விஷயத்தில் நீ வாங்கும் கொஞ்சம் சம்பளத்தில் அவர்கள் விடும் சாபத்திற்கே அத்தனையும் செலவாகி போகின்றது. பின்பு நீ எப்படி சாப்பிட்டு வளர்வாய்? ஆனாலும் நீயே சொல். இன்று வரை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். நீயே சொல், உங்களுக்கு ஏதாவது இன்று வரை தீயதேனும் நிகழ்ந்துள்ளதா? எதுவும் இல்லையே. நீ அனுபவிக்க வேண்டியது அனைத்தையும் நான் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். நீ அனுபவிப்பது என்னமோ ஒரு சிறு துளி சதவீத துன்பம் மட்டுமே நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் பயம் ஏதும் வேண்டாம். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இனி உன் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பெறப் போகிறது. நீ என்னிடம் அழுது வேண்டி கேட்டாயல்லவா? வெகு நாட்களாக தாமதமாகி வரும் அந்த பணவரவு இன்று இரவுக்குள் நிச்சயம் உன் கையில் வந்து சேரும். நீ இனி சகல சௌபாகியத்துடன் வாழ்வாயம்மா. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.